வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பவர் சப்ளை, வேரியபிள் பவர் சப்ளை. 1.5 வோல்ட்லேருந்து 12 வோல்ட் வரைக்கும் வேரி ஆகக்கூடிய பவர் சப்ளை. ஒவ்வொரு சர்வீஸ் இன்ஜினியர்ட்டையும் இந்த பவர் சப்ளை கண்டிப்பாக இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே நியூ கமர்ஸ், லேர்னர்ஸ், பிகினர்ஸ் எப்படி எடுத்துனாலும் சரி, அவங்கள்ட்ட கண்டிப்பாக இந்த பவர் சப்ளை அப்படிங்கிறத நீங்கள் ஓனாக அசம்பிள் பண்ணணும். ஓனாக அசம்பிள் பண்ணிவிட்டு தான் நீ அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கே போகணும். ஓகேவா? பார்த்தா ஒரு சிம்பிளான ப்ராஜெக்ட் பவர் சப்ளை. இப்போ நான் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் உங்கள் ப்ராஜெக்ட் கிட்டில் ஒரு 9 வோல்ட் பேட்ரி ப்ரொவைட் பண்ணிடுவேன். நீங்கள் அந்த பேட்ரி வச்சு தான் அந்த 10 ப்ராஜெக்டை நீங்கள் எனக்கு சப்மிட் பண்ணணும். அந்த பேட்ரி ரொம்ப நாளைக்கு வராது. ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஏதாவது பண்ணினீங்கன்னா அந்த பேட்ரி உடனே ஃபெயிலியர் ஆகிரும். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய இடத்துல படிச்சுட்ருக்காங்க. வெரி ரிமோட் பிளேஸ். ஆக்சுவலாக கொரியரோ லெட்டரோ அவங்களுக்கு போய் சேராது. அந்த மாதிரி இடத்துலலாம் இருந்து ஸ்டூடெண்ட் படிச்சுட்ருக்காங்க. வேரியஸ் ஏஜஸில் படிக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் அவங்களுக்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு பவர் சப்ளை நீங்கள் மேக் பண்ணணும், சொந்தமாக மேக் பண்ணணும். சொந்தமாக மார்க்கெட்டில் கூட இது கிடைக்கலாம், அவைலபிள் இருக்குது, ரெடிமேடாக இருக்குது. பட் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் சொந்தமாக அசம்பிள் பண்ணும்போது நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம். தியரி வேறு, ப்ராக்டிக்கல் வேறு. தியரி தான் பேசிக். இந்த மூளையில் என்ன இருக்கோ அதுதான் ப்ராக்டிக்கலாக மாறும். ஓகே, நீங்கள் எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னு கேட்டால் இந்த ப்ராஜெக்ட் மேக்கிங் மட்டும்தான். ஓகே, ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் ஒரு பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளையில் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் 3 வோல்ட் டு 12 வோல்ட். இந்த 1.5 விட்டுட்டேன். ஏன் அப்படின்னா 1.5 பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை, ரொம்ப ரேர். அட்லீஸ்ட் 3 வோல்ட்லேருந்து UM66 அப்படின்னு ஒரு ஐசி, மியூசிக்கல் ஐசி. அந்த ஐசி ஒர்க் பண்ணணுன்னா அதுக்கு 3 வோல்ட் வேணும். 12 வோல்ட் நமக்கு தெரியும், ஒரு ஆம்பிளிஃபயர், 9 வோல்ட் ஆம்பிளிஃபயர், 6 வோல்ட், 5 வோல்ட், இதுலாம் ஆம்பிளிஃபயர், வெவ்வேறு சர்க்யூட்டு, ப்ராஜெக்ட் எல்லாமே பண்ணலாம். அதுக்கு நமக்கு இந்த வேரியபிள் பவர் சப்ளை இருந்தால் நல்லது. நமக்கு தேவையான வோல்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அப்போ இதுக்குள்ளே இருக்கிற காமன்ஸ் பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ தான் நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது இந்த சர்க்யூட் பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? இதில் பார்த்தா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இது ஏசி இன்புட்டு. இது ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. டபுள் போல் டபுள் த்ரோ சுவிட்ச் இருக்குது. இது ப்ரைமரி, செகண்டரி. மார்க்கெட்டில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கிடைக்கும். ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா, கிடைச்சா வாங்கிக்கிங்க, கிடைக்கலைன்னா மட்டும் சொல்லுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நான் உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சி வைக்கிறேன். இதில் இவ்வளோ டேப்பிங் இருக்கும். இதில் நிறைய 7 டேப்பிங், 8 டேப்பிங், இந்த மாதிரி எப்படி ரிக்குவயர்மெண்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரிலாம் இருக்கும். இது காமன் அப்படின்னா 0 வோல்ட்னு அர்த்தம். காமன் அப்படின்னா 0 வோல்ட். இது நேராக இந்த இன்புட்டில் கொடுத்துரும். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது ஒரு ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபயர். IN 4007 × 4 1 ஆம்பியர் டயோடு 4 கொடுத்துருக்கோம். இந்த 2 கேத்தோடு சேரிடம் பாசிட்டிவ் எப்பவுமே, 2 ஏனோடு சேரிடம் எப்பவுமே நெகட்டிவ். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, ஃபியூச்சரில் CRT TV பவர் சப்ளை ஆகட்டும், SMS பவர் சப்ளை, எனி இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் பவர் சப்ளை ஆகட்டும், எந்த பவர் சப்ளையாக இருந்தாலும் இந்த ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபயர் கண்டிப்பாக உள்ளே வரும். அது அந்த பொலாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். சர்க்யூட்டை டேஸ்ட் பண்ணுறப்ப இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். 2 டயோடு கேத்தோடு எது சேருதோ அதுதான் பாசிட்டிவ் பாயிண்ட் எப்பவுமே. ஓகே, இது ஃபில்டர் கெப்பாசிட்டர். இது ஒரு இண்டிகேட்டருக்காக 560 ஓம்ஸ் கொடுத்துருக்கு. ஏன்னா இதில் வர்ற அவுட்புட் எப்படி இருக்குன்னா 3 வோல்ட்டிலிருந்து 12 வோல்ட் வரைக்கும் அவுட்புட் வரும். 3 வோல்ட் வந்தாலும் இந்த LED எரியணும். ஓகே, 12 வோல்ட் வந்தாலும் எரியணும். 3 வோல்ட் வந்தால் பிரைட் கம்மியாக இருக்கும், 12 வோல்ட் வந்தால் பிரைட் அதிகமாக இருக்கும். இதில் டிரான்ஸ்ஃபார்மர் நிறைய டேப்பிங்ஸ் இருக்குது, ஃபுல்லாக டேப்பிங்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இதில் ஏசி இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாத்தையும் நான் சொல்கிற மாதிரி வோல்ட் வரணும், அல்லது கொஞ்சம் முன்ன பின்ன. அதாவது இன்புட் ஏசி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அக்கார்டிங் டு அவுட்புட் வோல்டேஜ் வரும், ஏசி வோல்ட் வெளியே வரும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா நாங்கள் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். பர்டிகுலராக ஃபஸ்ட்டு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் உங்களுக்கு விருப்பமான கோர்ஸ் எதாக இருந்தாலும் படிக்கலாம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் தெரியாமல் கான்ஃபிடெண்ட்டாக வேறு எந்த கோர்ஸ் வந்தாலும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. ஏன்னா அது புரிதல் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும், பேசிக்கில் தான் இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் மேக்கிங்கில் மட்டும்தான் உங்களுடைய ஸ்கில் என்னென்னு உங்களுக்கு தெரியும். அது தெரியணும் ஃபஸ்ட்டு. நமக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது, நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், சர்க்யூட்டை புரிஞ்சுக்கிட்டு நம்மளால் ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ண முடியுதா அப்படின்னு வந்தால் மட்டும்தான் இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நீங்கள் போய் ட்ரேஸ் பண்ண முடியும். இது இல்லாமல் நீங்கள் எடுத்துனியே டிவியோ LED டிவி படிக்கலாம், UPS படிக்கலான்னு வந்தீங்கன்னா கிளாஸ் நடந்துடும்.
பட் நீங்கள் அதில் கிளிக் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, இப்போது எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான வேரியஸ் எலக்ட்ரானிக் கோர்சஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்க்குள்ளே சொல்லியிருக்கேன். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் இருக்குது, சிஆர்டி டிவி இருக்குது, எல்சிடி எல்இடி டிவி இருக்குது, பைப் அண்ட் ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்டர் எமர்ஜென்சி லைட் பேக்கேஜ் இருக்குது, ஆல் எஸ்எம்பிஎஸ் ஒரு கிளாஸஸ் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்வை பற்றிய கிளாஸஸ்லாம் இருக்குது. ஓகேவா? அதனால் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் மல்டி டேப்பிங் டிரான்ஸ்ஃபார்மர். அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கோம்? சென்டர் டேப் டிரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்துருக்கோம். 12-0-12, 6-0-6, 24-0-24 இப்படியெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அது கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்குது. மல்டி டேப்பிங் டிரான்ஸ்ஃபார்மர் பெரும்பாலும் நவடேஸ் யாருமே இதில் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறதில் என்னென்னா, நீங்கள் ஒரு வல்லுநராக மாறணும் எலக்ட்ரானிக்கில் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பவர் சப்ளை கண்டிப்பாக அசம்பிள் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மூலிமா இந்த பிரைமரிலேருந்து செகண்டரிக்கு வோல்ட் ஏசி வோல்ட் வந்துடும். இந்த ஏசி வோல்ட் என்ன ஆகும்? நேராக இதை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் இருக்குது. 1 போல் 6 வே, 1 போல் 5 வே, 1 போல் 7 வே இப்படியெல்லாம் சுவிட்ச் இருக்குது. ரோட்டரி சுவிட்ச் இருக்குது. அந்த ரோட்டரி சுவிட்ச் மூலிமா நாம் என்ன பண்ணுறோம்? இந்த ரெக்டிஃபையருக்கு இன்புட்டில் ஏசி கொடுக்குறோம். இந்த ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு எந்த அளவுக்கு ஏசி இன்புட் வருதோ அதுதான் டிசியாக மாதிரி அவுட்புட்டில் வெளியே வரும். இந்த வெளியே வர்ற வோல்ட்டு இந்த கண்டென்ஸ் மூலிமா ஃபில்டர் ஆகி தென் வெளியே வரும். வெளியே வரும்போது வோல்ட் வருதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் இதில் இருக்கும். சிம்பிள் சர்க்யூட், அவ்வளோதான். ஓகே, அப்போது மறுபடியும் ஒன்ஸ் அகைன் இந்த காமன்ஸ்லாம் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள். இதான் ரோட்டரி சுவிட்ச். இது ரோட்டரி சுவிட்ச். வேணால் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கிது. கிடைக்கலன்னா பரவாயில்ல, தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ண முடியும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ண முடியும். ஓகேவா? நான் கனெக்ஷன் கொடுக்குறப்ப உங்களுக்கு சொல்கிறேன். தென் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர் கூடவே 4 டயோடு ஃப்ரிட்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது ஒரு பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் நீட்டாக டிசைன் பண்ணி கூட உட்கார வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு ஏசி டிசியாக மாறுதா, அவுட்புட் வருதான்னு பார்க்குறதுக்காக கொடுத்துருக்கேன். ஏன்னா ஓப்பன் ஏரில் தான் செஞ்சு காமிக்க போகிறோம். இதை மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேபினெட் இருக்குது, சேசிஸ் இருக்குது. சில நேரத்தில் கிடைக்கலாம், கிடைக்காமே போகலாம். அப்படி இருந்தால் கூட அந்த சேசிஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ வரும் உங்களுக்கு. நான் அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அப்போ ஒரு ஆம்பிளிஃபயர் நேற்று கூட ஒரு 200 ருபீஸ் காஸ்ட்டில் ஒரு மியூசிக் பிளேயர் நாம் அசம்பிள் பண்ணலான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை கண்டிப்பாக அவசியம் பாருங்கள். அது பார்க்குறதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதையும் பாருங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூட ஆள் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ண வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ். இன்றைக்கி உங்களுக்கு மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறைக்கும் இது உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப யோசனை பண்ணி ரொம்ப சிந்தனை பண்ணி உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தா புரிய வைக்கணும். நீங்கள் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக ஒரு மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா பல பேர் பல சூழ்நிலையில் இந்த எலக்ட்ரானிக்ஸ்க்கு விருப்பம் இருந்து படிக்க முடியாத சூழ்நிலை எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஓகே, அதனால் அவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் இந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருக்குறோம். சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் முயற்சி மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் போதும், ஒரு நல்ல சர்வீஸ் இன்ஜினியராக உருமாற முடியும். ஓகே, இது ஒரு சிம்பிளாக பிளாக். இது ஒரு ரெக்டிஃபையர் வித் ஃபில்டரோடு இருக்குது. தென் இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர். கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி இது இருக்குது டிரான்ஸ்ஃபார்மர். இது ப்ரைமரி. இதில் உங்களுக்கு எல்லாமே இது செகண்டரிஸ், டிஃப்ரெண்ட் செகண்டரிஸ் இருக்குது, இதில் இருக்குது. ஓகேவா? தென் இது ஒரு மெயின்ஸ் கார்டு உங்களுக்கு தெரியும். மெயின்ஸ் கார்டு கொடுத்துருக்கேன். தென் ஆன் ஆஃப் சுவிட்ச். உங்களுக்கு புஷ் டைப் ஆன் ஆஃப் சுவிட்ச் பாருங்கள். இந்த மாதிரி சுவிட்ச் இருக்குது. ஒரு நாபோட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். வேணுன்னா ஒரு ஃபீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போ இந்த சர்க்யூட்டில் இருக்கக்கூடியது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு செக் பண்ண தெரியணும். முதல்ல செக் பண்ண தெரியணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மெயின்ஸ் கார்டு எப்படி செக் பண்ணுறது, ஆன் ஆஃப் சுவிட்ச் எப்படி செக் பண்ணுறது, டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி எப்படி செக் பண்ணுறது, செகண்டரி எப்படி செக் பண்ணுறது, தென் டயோடு எப்படி செக் பண்ணலாம், ஃபில்டர் கெப்பாசிட்டி எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கு போயிருங்க. எல்லா வீடியோலையுமே நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். அதனால் இந்த வீடியோவில் செக் பண்ணி காமிக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போது இதில் ஏசி இன்புட் கொடுத்தா இதில் அவுட்புட் வெளியே வந்துடும், ஏசி வந்துடும். அந்த வோல்ட்டை என்ன பண்ணலாம், இந்த ரோட்டரி சுவிட்சில் கொடுத்து அவுட்புட் எடுத்து இந்த ரெக்டிஃபையர் கொடுத்து டிசியாக மாதிரி ஃபில்டர் பண்ணி அவுட்புட்டை வெளியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது என்ன சொல்லியிருக்கோம், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி 230 வோல்ட் உள்ளே வந்துச்சுன்னா இந்த டேப்பிங்கில் டிஃப்ரெண்ட் டேப்பிங்கில் 1.5 வோல்ட்லேருந்து 12 வோல்ட் வரைக்கும் வோல்ட் வரும். நம்ம 3 வோல்ட் எடுத்துக்கலாம், 1.5 கூட விட்டுலாம், நெக்லிஜிபிள். வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. ஓகே, இந்த அவுட்புட் ஏசி வோல்ட்டை இந்த ரோட்டரி சுவிட்சில் கொடுக்கணும். இந்த ரோட்டரி சுவிட்சில் அவுட்புட் கொடுக்கணும். இந்த ரோட்டரி சுவிட்சிலேருந்து அவுட்புட் எடுத்து தென் இந்த ரெக்டிஃபையர் சர்க்யூட்டு கொடுக்கணும். ரெக்டிஃபையர் சர்க்யூட்டை கொடுத்து தென் அவுட்புட்டை வெளியே எடுத்துக்கணும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். நான் உங்களுக்கு எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.